உன்னருகே நான் இருந்தான், தினம் உன்னருகே நான் இருந்தான். ஹலோ சமந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இந்த பிரியாவுக்கு வளகாப்பு என்னைக்கு சமந்தி வைக்கலாம்? 2ஆம் தேதி வைப்பமா? ஏன்னா 2ஆம் தேதி நல்ல நாளாக இருக்கு பார்த்துக்கோங்க, வச்சிடலாம்னு நினைக்கிறேன். சரி சமந்தி, அப்போ நீங்கள் கேட்டுட்டு ஃபோன் எடுப்பீங்களா? ஆமாம், சரி சமந்தி. சாப்பிட்டீங்களா? என்னதானா? சாப்பிட்டாச்சு, நாங்கள் சாப்பிட்டோம். இந்த இப்போ தான் பிரியாவுக்கு சாப்பாடு கொடுத்தேன், இப்போ தான் உட்காந்துருக்குறா. சரிங்க சமந்தி, நீங்கள் கேட்டு கூப்பிடுங்க. அக்கா, அம்மா என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை பிரியா, 2ஆம் தேதி நான் வளகாப்புக்கு டேட் சொன்னேன். அவங்க வந்து உங்கள் அப்பாட்டையும் உங்கள் அத்தை மாமாட்டையும் கேட்டுட்டு நான் கால் பண்ணுறேன் மதியானத்துக்கு மேலே சொன்னாங்க. சரி சரி. பூமாரி எங்கிட்ட இந்தா உள்ளே இருக்கிறா. பூமாரி, என்ன நீ சொல்லுங்க. நான் கோயில் கிளம்பிட்டு இருக்கேன். எந்த கோயிலுக்கு பூமாரி போகிற? நானா இந்த பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு தான் போகிறேன். சரி சரி, அதான் சும்மா தான் கூப்பிட்டேன். சரி அண்ணி போயிட்டு வரேன். அம்மா போயிட்டு வரேம்மா. இது தனியாவா போகிறேன்? இல்லைம்மா, சோனி வரா. சரி சரி, பார்த்து போயிட்டு வாங்க. பார்த்து போகணுண்ணே. சரிம்மா. நான் வேறு எதுவும் சாப்பிட்றது, ஆரஞ்சு பழம் எதுவும் உரிச்சு தரட்டுமா? இல்லத்த வேண்டாம். சரிம்மா, நான் உள்ளே போய் வேலை பார்த்துட்டு இருக்கேனே, நைட்டு சாப்பாடுக்கு எதாவது செய்யணும் பத்தியா, எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேனே. சரிங்க. ஸோ தனியாக இருக்க போரா அடிக்கி. இப்போ பெட்டில் வேணா போய் படுப்போம். ஹலோ சம்மந்தி, சொல்லுங்கள். ஓ, 3ஆம் தேதி சொல்கிறாங்களா? சரி 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 சம்மந்தி. அப்போ சாயந்தரம் எல்லாம் ஷாப்பிங் போகும்போது அந்த வளகாப்புக்கு தேவையான வளையல் எல்லாம் வாங்கணும் பார்த்தீங்களா, அதனால் சொல்கிறேன். ஆமாம், கொஞ்சம் ஷாப்பிங் போகுமா நைட், அப்போ போயிட்டு வளகாப்புக்கு தேவையான பொருள் அப்புறம் இதெல்லாம் வாங்கணும். அப்புறம் நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்களா, முறுக்கு அதிரசம் எல்லாம்? சரி மெய்லி, நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி கிளம்ப சொல்கிறேன். சரி, இந்த மனுஷனுக்கு ஒரு ஃபோனை போட்டு சீக்கிரம் வர சொல்லுவோம். ஹலோ ஏங்க, இந்த நம்ம பிரியா வளகாப்புக்கு அது எல்லாம் ஷாப்பிங் பண்ண ஊருக்கு வராங்களா? 3ஆம் தேதி தான் வளகாப்பு சொல்லியிருக்காங்க பார்த்துக்குங்க. அங்கே வச்சு தான் இங்கே வச்சு பண்ணிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்கல்ல. ஆமாம், அதனால் இன்றைக்கி கொஞ்சம் இந்த வளையல் எல்லாம் வாங்க போவுங்க. ஆமாம், இந்த எல்லாத்துக்கும் ட்ரெஸ்லாம் எடுக்கணும் பார்த்தீங்களா, நீங்கள் வாங்க. அப்படியே பிள்ளைகளுக்கும் ட்ரெஸ் எடுத்தோம்னா அது பிள்ளைய துவைச்சி போடணும்ல, வாங்க நீங்கள். சரிங்க. நான் கிளம்பிடுறேன். ஆமாம், எங்கள் பிரியாவை கூப்பிட்டு வரணுமா வேண்டாமா? சரி சரி, நான் அவளையும் கிளப்புறேன். வைக்கேன். சரி, இப்போ இவ்வளோ எழுப்பி விடுவோம். ஏமா பிரியா, நம்ம ஷாப்பிங்க்கு போகிறோமா? இந்த வளையல் எல்லாம் வாங்கிறதுக்கு வளகாப்புக்கு 3ஆம் தேதி, அதனால் கிளம்பு என்னம்மா? சரி தானே கிளம்புறேன். சரிம்மா, சீக்கிரம் கிளம்புங்கண்ணே. சரி தே. சரி, நம்ம லைட்டாக போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வருவோம். அண்ணி கிளம்ப போயிட்டாங்களா? சரி சரி. என்ன பூமாரி, கிளம்பிட்டீங்களா? எப்படி? இந்த கிளம்பிட்டோன்னே, அண்ணி போய் துணி மாற்றிட்டு இருக்காங்க. நான் கிளம்பிட்டேன்ப்பா. சரி, வாங்க வாங்க போவோம். வாங்க. வாங்க போவோம். ஆமாம், அப்படி காரில் இருங்க, போங்க. பிரியா, பார்த்து வாமா. சரி தே, போங்க. சுபா, எப்படியோ வண்டியில் ஏறியாச்சு, இன்னும் கடைக்கு நேரம் போயிடணும். ஐயா, லட்சுமி அக்கா கூப்பிட்டு மறந்துட்டேனே. சரியா போச்சே. சரி, வந்து சொல்லிக்கலாம். விடு. ஆமாம், இன்னும் வந்து தான் சொல்ல முடியும். சரி, விடு பார்த்துக்கலாம். பாட்டையாட்டு போடுவோம். பார்த்து இறங்குங்க. பார்த்து இறங்குங்க. பிரியா, பார்த்து இறங்குமா. சரிங்க தே, இறங்குங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருங்கங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆமா, நாங்க நல்லா இருக்கோம். நான் மட்டும் தான் வந்த மாட்டேங்க. என் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பார்த்துக்கோங்க, அதனால வரல. நீங்க தப்பா எடுத்துக்கிற வேண்டாம். இதுல என்ன இருக்கு சம்மந்தி? ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் துணி எடுத்துட்டு அப்புறம் பேபி ஷவரிங் தேவையான பொருள்லாம் வாங்க போகணும். சரி சரி. ஏமா பிரியா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கம்மா. அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. சரி, வாங்க வாங்க, உள்ள போயிட்டு புடவை பார்ப்போம். சரசு, நான் வெளியே நிற்கிறேன் கார் பக்கத்தில், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கண்ணே. ஒரு ஃபோன் வேறு வந்து, முக்கியமான ஃபோனு. நான் பேசிட்டு நிற்க, நீங்கள் வாங்கண்ணே எடுத்துட்டு. நீங்கள் யாருக்கெல்லாம் துணி எடுக்கணும் சொல்லுங்க. சரசு, உனக்கு, பாப்பா பூமாரிக்கு, அப்புறம் வீட்டுக்கு யாருக்கெல்லாம் எடுக்கணுமோ எடுங்க. ஏன்னா அவளுக்கு எடுக்க முடியாதுல்ல பிரியாவுக்கு. வேணால் ஒரு 2-3 டாப்பு, ஒரு இதுக்கும் ஒரு சேலை எடுத்து வை, பார்த்துக்கலாம். சரியா? யாருக்கு துணி வேணுமோ எடுங்க. நான் கொஞ்சம் போய் பேசிட்டு வரேன். சரியாம்மா? சரிங்க, போங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இப்ப தம்பி, நல்ல பட்டு புடவையா காட்டுப்பா, கிராண்டா. சரிங்கம்மா, வாங்க. நான் வெளியே நிக்கேன். சரிங்க. சாரி எடுத்து போடுப்பா.
எடுக்கேங்க. அக்கா இந்த புடவை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பீஸா வராதுக்கா. ஒரே பீஸ்ல வந்து 4 saree வந்து இருக்கும். ஒரு பண்டில் மணிக்குது. சூப்பரான காட்டன் சாரிக்கா. 4 பேர் ஒன்று போல கட்டிக்கலாம். இந்த சாரி சூப்பராக இருக்கே. நானும் லட்சுமி அக்கா, பெரிய பொண்ணு எல்லாரும் கட்டிக்கலாம். உமாக்கும். ஆமாத்த, நீங்கள் எல்லாரும் ஒன்று போல கட்டிக்கலாம். உமா அக்கா, லட்சுமி பெரியம்மா, அப்புறம் நெட்டவள்ளி அத்தை எல்லாரும் ஒன்றா கட்டிக்கலாம். தம்பி, இதில் இந்த 4 சாரி இருக்குன்னீங்கல்ல, அந்த 4 சாரி அப்படியே பேக் பண்ணிடுங்க என்னம்மா. சரிக்கா. அக்கா இது வந்து கேரளா சாரிக்கா. உங்கள் மகா கேட்டாங்களே அந்த டைப்பில் வரும். உமாரி இந்த சாரி பிடிச்சிருக்கா பாரு. நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. கேரளா சாரி தானுங்க? ஆமாங்க. இதுலயே வந்து 4 சாரி வரும் உங்களுக்கு. பண்டில் தான் வரும். 4 சாரினா எனக்கு ஒன்று, சோனி சந்தியாவுக்கு 3 தானே தேவைப்படுது. 4 எப்படி வரும்? காவியாவுக்கு ஒன்று கொடுத்துருவோம் பெசாட்டி. இது என்ன நாளைக்கு வாங்கிருமா? சோனி சந்தியாலாம் இருக்காங்கல்ல, கெட்டிக்கிடுவாங்க எல்லாரும் சேர்ந்து. சரிம்மா, அதையும் 4 வாங்கிரு. சரி, இது ஓகேங்களா? ஆமாங்க, இது ஓகே. சரி, இது ஒன்று எடுத்து வச்சிடுறேன். வேற வந்து ஃபேன் ஷர்ட் எல்லாம் காட்டட்டுமா? ஃபர்ஸ்ட் வேட்டி சட்டை காட்டுங்க. இதே மணிக்கு 5 வர மணிக்கு காட்டுறேன். இது வந்து உங்களுக்கு வந்து இதுல 5 செட் வருங்க. நீங்க வந்து சூப்பரா எல்லாத்துக்கும் உடுத்திக்கலாம். ஒன்று போல வரும். ஓகே, இது 5 எடுத்துரும். இதே யாருக்கெல்லாம் வரும்? என் வீட்டுக்காரருக்கு, அப்புறம் பெரிய பொண்ணு வீட்டுக்காரருக்கு, அப்புறம் இது உமா வீட்டுக்காரருக்கு, லட்சுமி அக்கா வீட்டுக்காரனுக்கு. 3 தானே வருது. இல்லை 4 வந்துச்சு. இவிய வீட்டுக்காரருக்கு 1. இதையும் பேக் பண்ணிட்டுமா? சரிப்பா, பேக் பண்ணு. வேற அவ்வளவுதானே? வேற யாருக்கும் பார்க்கணுமா? இல்லம்மா, அவ்வளவுதான். இல்ல இந்த பிரெக்னன்ட் லேடிக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் பார்க்கணுமான்னு கேக்குறேன். இல்லம்மா, அவங்களுக்கு வளைகாப்பு. அவங்க கல்யாண சாரி தானே கட்டணும், அதனால வேண்டாம். சரிங்க. சரி, இதை நான் பில் போட்டுறேன். ஓகே, பில் போட்டுறோம். தம்பி, இதெல்லாம் கொண்டு போய் கார்ல வச்சிட முடியுமா? சரிக்கா, நான் உங்களுக்கு கார்ல வச்சிடுறேன். நீங்க போங்க, நான் கார் கொண்டு வரேன். சரி தம்பி, வாங்க போவோம். போங்க. என்ன துணி எடுத்துட்டீங்களா? ஆமாங்க, எல்லாம் எடுத்தாச்சு. இனிமே இந்த பேபிக்கு தேவையான பொருள்லாம் வாங்க போகணும். அந்த கடைக்கு போயிருமா? சரிம்மா. வாங்க. அப்படியே அந்த சமந்தி வளையல், வெள்ளி வளையலும் வாங்கணும். என்ன கண்ணாடி வளையல் வேற வாங்கணும் சமந்தி. அது போற வழி எனக்கு தெரிஞ்ச கடை இருக்கு. நான் அங்க கூட்டு போறேன். வாங்க. சரி, வாங்க, கார்ல இருங்க. ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. பாய் பாய் நண்பர்களே.